சூர்யானோட கருப்பு திரைப்படத்துலேருந்து நாளைக்கு கிடைக்க போகிற அப்டேட்டை பற்றி தாங்க இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ பொங்கல் ஸ்பெஷலாக நாளைக்கு ஒரு தரமான அப்டேட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சோர்ஸ் பீப்புள்கிட்டருந்து இப்போ நமக்கு வந்து அப்டேட் கிடைக்குது. ஸோ எல்லாருமே கேட்க வர்றது ரிலீசிங் டேட் அப்டேட்டா அப்படின்னு. ஸோ ரிலீசிங் டேட் அப்டேட்டை ஓரமாக வச்சுருங்க. இப்போ வரைக்கும் நம்ம எல்லோரும் வைப் பண்ணுறோம். நாளைக்கு நமக்கு செகண்ட் சிங்கிளுக்கான ஒரு போஸ்டர் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரிக்கு ஒரு தகவல் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நமக்கு வந்து போஸ்டர் கிடைக்கலைனாலும் செகண்ட் சிங்கிளுக்கான அப்டேட்டாவது கிடைக்கும். ஸோ மேபி தான் என்ன சொல்கிறாங்கன்னா Jan 15 அன்றைக்கி செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கருப்பு டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டை ஒரு போஸ்டர் மூலியமாகவோ இல்லைனா அட்லீஸ்ட் நமக்கு டெக்ஸ்ட் மூலியமாகவோ நாளைக்கு வந்து அந்த டீம் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. அதே மணிக்கு Jan 14 அன்றைக்கி நமக்கு வந்து அந்த ஒரு இதோட ப்ரோமோ கிடைக்கும். Jan 15 அன்றைக்கி நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாங் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட ஒரு 3 நாட்களில் டீம் வந்து பிளான் பண்ண போகிறாங்களாம். ரிலீசிங் டேட் நம்ம வந்து சொல்லலாமா வேண்டாமான்னு. ஸோ இந்த மாதிரிக்கு வந்துட்டு ஒரு தகவல் வருது. ஆனால் நான் சொல்கிறேன், இப்போது ரிலீசிங் டேட் இந்த பொங்கலுக்கு நமக்கு கிடையாது. இப்போ வரைக்கும் நம்ம வந்துட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கணும். காரணம் என்னென்னா, உங்கள் விஜயோடைய ஜனநாயகன் திரைப்படம் தீர்ப்பு அப்படிங்கிறது January 21 தான் வரப்போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ தளபதி வேறு வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கே போயிருக்காரு, டெல்லி போயிருக்காரு சிபிஐ விசாரணையில். அங்கே சில பல பாலிடிக்ஸ் நடக்குது. அங்கே அவர் என்ன ஆக்ஷன் பண்ணுறாரு, ஸோ அங்கே அவருக்கு ஒரு கிறுக்கு பிடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் இப்போ தமிழ் சினிமா வந்து இயங்க போகுது. ஸோ மேபி தான் அவங்க போட்ட வலையில் விஜய் அவர்கள் விழுந்துட்டார் அப்படின்னா படமும் வேகமாக ரிலீஸ் ஆயிரும். நமக்கு அடுத்த படம் வேகமாக ரிலீஸ் ஆகும். இன்கேஸ் அவர் வந்துட்டு அந்த பிடியில் விழுகிறதுக்கு லேட் பண்ணார்னா அவரோட படம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அவரோட படத்துக்கான ஒரு முடிவு தெரியாத வரைக்கும் நம்ம அண்ணா படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டார். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரிலீசிங் டேட்டை சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் விஜய் அவர்கள்லாம் யோசிக்க மாட்டார். அதே ரிலீசிங் டேட்டில் வச்சிருவார். அப்புறம் நம்ம வந்து தள்ளி போகிற மாதிரி இருக்கும். நமக்கு இந்த மாதிரிலாம் தள்ளிலாம் போகிறதுக்கு நம்ம அண்ணனுக்கு உடன்பாடே கிடையாது. நம்ம வச்ச டேட்டில் நம்ம ரிலீஸ் பண்ணோம். அதே மணிக்கு எந்த கிளாஷ் இருக்கக்கூடாது. இதற்கான முக்கிய காரணம் சூர்யானோட ஃபேன்ஸுக்கு வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடாது. என்னோட ரசிகன் எனக்காக வேண்டி யாருக்கும் சண்டை போடக்கூடாது. அந்த மாதிரிக்கு அண்ணா நினைக்கிறாரு. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, March 19 ரிலீஸ் ஆகும் நீ சொல்கிறியடா. March 19 டாக்ஸிக் படம் ரிலீஸ் ஆகுது. அதோட கிளாஷ் வந்தால் மட்டும் பிரச்சனை இல்லையா? டாக்ஸிக் படம் தமிழ் சினிமா படம் கிடையாது. அதை நல்லா மண்டையில் வச்சுக்கோ, சரியா? தமிழ் சினிமாவில் வர 2 நடிகர்கள் விஜய் சூர்யானா 2 பேரும் ஒரே பேரில் வந்தாங்க. 2 பேரோட ஃபேன்ஸும் கிளாஷ் பண்ணாங்கன்னா பெருசாக போகும். யாஸும் சூர்யானனும் எங்கடா இருக்காங்க? அது ஒரு கிளாஷா? வெவ்வேறு ஸ்டேட்ஸு, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே நடக்கும்போது அது பிரச்சனையாகும். புரியுதா? அந்த கிளாஷ் தான் நம்ம அண்ணா வேண்டாங்கிறாரு. தெரிஞ்ச மாதிரி புரிஞ்சுக்கோங்கடா. ஆச்சரிய குறித்தனமாக வந்து பேசாதீங்க கமெண்ட் பாக்ஸில். எல்லா கமெண்ட்டையும் படிக்கிறோங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு தோன்றதெல்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ எல்லாருமே செகண்ட் சிங்கிளுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிங்கிளோட ஒரு தரமான சாங் கிடைக்கும். எப்படி ரெட்ரோவில் வந்துட்டு கண்ணாடி பூவே நல்லா இருந்தாலும் அதை விட கனிமா பயங்கரமாக ஹைப் ஆச்சு. அதே மணிக்கு ஒரு பயங்கரமான ஹைப்போட சாங்கை தான் இந்த டீம் வருவாங்க. ஸோ காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.